மாறன் சீரியல்ல இப்போ வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியும் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடா இது! நம்ம இங்க வெளியில வந்து இருக்கோம். வீட்டுக்குள்ள வந்து பிருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே! பிருந்தா எல்லா பிரச்சனையும் வந்து சமாளிப்பாளா இல்லையான்னு புரியல. பிருந்தா கிட்ட வந்து பேசணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "ஏன்டி நம்ம எல்லாரும் வெளியில வந்து இருக்கோம். நீயும் நானும். அப்படி இருக்கும்போது, விஜயோட கொஞ்சம் அட்டகாசம் கொஞ்சம் அதிகமாயிடும்ல." "ஆமா, அதிகமா தான் ஆகும். இருந்தாலும் என் தங்கச்சி பக்கத்துல தானே நான் இருக்கேன். நான் பார்த்துப்பேங்கிற" மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "அண்ணா, ஜோசியர் வந்து சொல்லியிருக்காரு. நாள் குறிச்சிட்டாரு. 26ஆம் தேதி நல்ல நாளுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நம்ம ஃபங்ஷன வந்து வச்சே ஆகணும். இல்லாட்டி பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா, எந்த மருமகளுக்கு என்னால இப்ப வாக்குறுதி குடுக்க முடியும்? இந்த வீட்ல தான் கார்த்தி பண்ண விவகாரத்தினால 2 மருமக இருக்காங்களே! யாருக்கு இந்த ஃபங்ஷன வந்து வைப்பேன்?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இத கேட்ட உடனே ராமச்சந்திரனாலேயே எந்த பதிலும் சொல்ல முடியாம அமைதியா இருக்காங்க. "அண்ணே, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா ஏதாவது ஒரு முடிவு பண்ணி தான் ஆகணும். மருமகங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சே ஆகணும். அப்படின்னா முறைப்படி எனக்கு தானே கார்த்தி மச்சான் தாலி கட்டினாரு. எனக்கு தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் வந்து வைக்கணும். எனக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சு தானே பிருந்தா கழுத்துல வந்து தாலி ஏறி இருக்கு. நியாயப்படி பார்த்தா எனக்கு தான் இந்த வாட்டி நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்றப்ப, நிச்சயம் கார்த்தியோட மனசுல என்னென்னலாம் அபிப்பிராயம் இருக்குன்னு இப்பயே வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எனக்கு நீ சப்போர்ட் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சிரும். எங்க அம்மா சொல்றபடி உண்மையா பொய்யான்னு இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரிய போகுதுங்கிற மாரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல என்ன மாரி சூழ்நிலை வந்தாலும் சரி அப்படின்னு வீரா வந்து முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க எப்போதும் விஜய்க்கு தான் ஆதரவா இருக்கணும். உங்க பிருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னா, இப்படி தான் செஞ்சாகணும். இதெல்லாம் நான் எப்படி இப்ப என் வாயால சொல்றது? ஆனா, நமக்கு பிருந்தாவ பிடிக்கும்னா, இது மாரி சொல்லி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களே! சரி சொல்லுவோம். ஆமாம்ப்பா, எனக்கு கூட விஜய் சொல்றது தான் கரெக்ட்டுங்கிற மாரி சொல்லிர்றாங்க. பிருந்தா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னதான் நடிப்பா இருந்தாலும், என் கண்ணு முன்னாடியே அவரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றத நெனச்சா, எனக்கு கோவமாவும், ஆத்திரமாவும் வருதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப பிருந்தா. அப்பன்னு பார்த்து, அதான் வந்து இவனே சொல்லிட்டானே! ஆனா பிருந்தாக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பிருந்தா, நீ எதுவும் மனசுக்கு வந்து கஷ்டப்படாதம்மா. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா எல்லாரும் என்ன விட்டுட்டு வந்து போறீங்களா? அப்படின்னு சொல்றப்ப, சித்தி கிட்ட வந்து பேசுறாங்க விஜி. சித்தி, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இவ அங்க வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது சரிப்பட்டு வராது. இது முக்கியமான ஃபங்ஷன். அப்படி இருக்கும்போது யாராவது மனசுல தப்பான அபிப்பிராயம் இருக்க தான் செய்யும். நான் பிருந்தாவ பத்தி எதுவும் தப்பு வந்து சொல்லல. நீங்க பிருந்தாவ கூட்டிட்டு போனீங்கன்னா, நானும் அது மாரி தான் நெனைப்பேன். என் கழுத்துல ஏற வேண்டிய தாலி, இப்ப அவங்களுக்கு வந்து இது மாரி பண்றாங்களே, ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, நான் யாருன்னு நான் யோசிப்பனா மாட்டேனா? நீங்க யார வேணாலும் கூட்டிட்டு போங்க. ஆனா, எனக்கு எதிரா இருக்கிற இன்னொருத்தவங்க அங்க வரக்கூடாது. முடிவு பண்ணிக்கங்க. விஜய் சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. "பிருந்தா, நீ இங்கேயே இருந்துக்கம்மா" அப்படின்னு சொன்னோனே, வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து நம்ம பிருந்தாவ விட்டுட்டு அப்படியே வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இவங்கெல்லாம் சந்தோஷமா வந்து கிளம்புனோனே, மாறன் வந்து செம்மையா வந்து கலாய்க்கிறாங்க. "விஜி, ஆல் தி பெஸ்ட் விஜி. ரொம்பவே சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இதே மாரி சந்தோஷம் உன் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. "அப்படிங்களா மச்சான், ரொம்பவே சந்தோஷங்கிற" மாரி மாறன் கிட்ட வந்து பேசிட்டு அங்கேருந்து போறாங்க. அந்த இடத்துல பாய் எல்லாரும் கோயிலுக்கு ஜம்முன்னு கிளம்புறாங்க போல. முக்கியமான ஃபங்ஷன் வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஒத்துமையா போறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப, ராமச்சந்திரன் செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "பக்கத்துல தான் இருக்கோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களலாம் கூப்பிட மாட்டீங்களோ? அந்த வழக்கம்லாம் உங்களுக்கு கிடையாதா? சரி, சரி. நாங்கலாம் இதெல்லாம் பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டோம்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மாறன். ராமச்சந்திரன் வந்து செம்மையா வந்து சிரிக்கிறாங்க. "இந்த நக்கலுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க இருந்தாலும் என் குணம் மாறாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "பாய் விஜி, நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு இருக்க போல இருக்குன்னு" சொல்லி டாட்டா காட்டி மாறன் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. என்னடா நடக்குது இங்க? பின்ன அவ மாட்டுக்கு வந்து போறா. இவங்க எல்லாரும் கிளிப்புரைக்கு சொன்ன மாரி சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாய்ங்க. விஜய தான் வந்து நம்புறாய்ங்க. என்னத்த தான் நம்ப சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. டெய்லி டெய்லி வந்து கத்தி கத்தி சொல்றத விட, இது மாரி வந்து சந்தோஷமா வந்து வழி அனுப்பிச்சு வச்சுட்டா, மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் வந்து செம்மையா கலாய்க்கிறாங்க. "என்ன ஏன்டா பேசுற? பின்ன ஏதாவது உண்மைய கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ற. ஆனா எதையும் கண்டுபிடிச்ச மாரியே தெரியல. கொஞ்சம் போனா என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, யார்றா அது உள்ள வந்து அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் பிருந்தா மட்டும் தான் தன்னந்தனியா இருக்கா. அவ அழுவுற சத்தம் இங்க வரைக்கும் கேட்குது. "அம்மாடி பிருந்தா, என்னம்மா பண்ற? உள்ள அழுவுற வேலையெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்து இந்த மாமா கிட்ட பேச வரியா?" அப்படின்னு சொன்னோனே, "என்ன மாமா, என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? நான் ஏன் அப்படியெல்லாம் சொல்லப் போறேன்? உன்கிட்ட இருக்கிற
காஸ்ட்லியான புடவைய கட்டிட்டு, "நீ வா நம்ம வெளியில போயிட்டு வந்துரலாம்." "ஏன் மாமா? ஏன் அப்படியெல்லாம் வெளியில போணும்? அவங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது. என்ன நம்புறியா இல்லையா?" "உங்கள நம்பாம வேற யார மாமா நான் நம்ப போறேன்? என் வாழ்க்கையே உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க தானே எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சீங்க. சரி நான் பார்த்துக்கிறேங்கிறேன்ல." "அக்கா மாமா என்ன சொல்றாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கே ஒண்ணும் புரியல. நீ போயிட்டு வா." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வர சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து பிருந்தா கிட்ட வந்து பேச முடியாத விஷயத்தெல்லாம் தனியா இருக்கிறப்ப வந்து பேசுறாங்க. "வீரா என்னடா நினைக்கிற? இப்ப நம்ம எங்க போப்போறோம்? அவங்க எங்க போனாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க? அவங்க கூட தான் நம்மளும் கோயிலுக்கு போப்போறோம். அவங்க வசதிக்கு கார்ல போறாங்க. நம்ம வசதிக்கு அதான் என் பொண்டாட்டி ஆட்டோ வச்சிருக்கால்ல, அதுல போய் இறங்க வேண்டியதான்." "ஏய் இதெல்லாம் பார்த்தா சரி வருமா?" அப்படின்னு சொல்றாங்க. "நிச்சயம் இதுதான் சரி வரும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கார்ல போயிட்டு இருக்கிறப்ப, விஜய் வந்து கேட்குறாங்க, "எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல எல்லா ஃபங்ஷனும் வந்து நடக்க போகுதுல்ல. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் கோயில்ல கார்த்தி மச்சான் இன்னொரு வாட்டி என் கழுத்துல தாலி பிரிச்சு கோக்க போறாங்க. இத நெனச்சா சந்தோஷம், ஆனந்தமாவும் இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "விஜி நீ சந்தோஷமா இருக்கல்லம்மா, அதுவே போதுங்கிற மாரி அந்த இடத்துல யோசிக்கும்போது, "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. இப்ப நம்ப எல்லாரும் நிம்மதியா இருப்போம். ஆனா விஜி என் பொண்ணு மாரிடா. ஆனா அவளுக்கு என்னால எந்த விளக்கத்தையும் வந்து குடுக்க முடியல." வீட்ல ஒருத்தர் சோகமா இருக்கிறப்ப, விஜி ரொம்பவே சந்தோஷப்படுறது, அளவுக்கு அதிகமா நம்ப சந்தோஷமா இருக்கிறதும் தப்பா தான் தெரியும். "அதுக்கு என்ன பண்ண முடியும் மாமா? என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமா தானே இருக்க செய்வேன்." அப்படின்னு சொன்னோனே, அண்ணன் தான் சொல்றாருல்ல, "சந்தோஷப்பட்டா மனசளவுல காட்டு. எங்க எல்லார்கிட்டயும் வந்து சிரிச்சு சிரிச்சுலாம் பேசாத." "சித்தி நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வெளிப்படையா என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாது. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ செஞ்சுருவேன்." "ஆமா, ஆமா. உன்ன பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன என்ன சொன்னீங்க சித்தி? என்ன பத்தி தெரியுமா?" "ஆமா. நீ வெள்ளேந்திங்கிற விஷயம்லாம் எனக்கு ரொம்பவே தெரியும்." அப்பாவிங்கிற மாரி செமையா கோவத்தோடயே பேசுனாங்க. "ஆனா இன்னொரு வாட்டி சிரிச்சிராத. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு மாசா கோயில்ல வந்து இறங்குறாங்க. "இந்த புடவ நல்லா இருக்கா?" "பரவால்ல. உன் தங்கச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கனால, சரியா ரெடி ஆக மாட்டான்னு நெனச்சேன். நல்லா ஜம்முன்னு தான் ரெடி ஆகியிருக்கா. வீராவோட தங்கச்சியாச்சே, சும்மாவா?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க போப்போறோம்? சினிமாக்கு எங்கேயும் போப்போறோமா? உன் வாழ்க்கையே வந்து இது மாரி நடந்துகிட்டு இருக்கு. இதுல உனக்கு சினிமா முக்கியமா? நல்ல தங்கச்சி தான்." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல, "வாங்க கோயிலுக்கு போலாம்." "என்ன மாமா சொல்றீங்க? நான் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு ராமச்சந்திரன் சொல்லியிருக்காங்க." "நம்ப ஒண்ணும் அவங்க போன இடத்துக்கு போல. அவங்க போன இடத்துக்கு தான் நம்ப போறோம்." "மாமா 2ம் ஒண்ணு தானே." "2ம் ஒண்ணு தான் தெரியுதுல்ல. ஏன் கஷ்டப்படுத்தி பேச வைக்கிற? வா போலான்னு." சொன்னோனே, ஆட்டோ எடுத்துட்டு இவங்களும் வந்து ஜம்முன்னு இறங்குறாங்க. ஆனா இது விஜய்க்கு சுத்தமா தெரியாது. "அப்பாடா! நம்ப இங்க வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நெனச்சதெல்லாம் வந்து நடக்க போகுது. அத்தை நானும் இவரும் சேர்ந்து பூஜைக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏதாவது மறந்துருப்பீங்களே." அப்படின்னு சொல்லும்போது ஜோடியா வந்து வெளியில போறாங்க. இவர் தான் என்னோட வீட்டுக்காரருங்கிற மாரி சொல்லி இவ்வளோ நேரம் வந்து செம கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ப கார்த்தி வெளியில வந்து காட்டிக்க முடியாது. ஆமா, ஆமாங்கிற மாரி சிரிச்ச முகமா திடீர்னு ஆயிடுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல நம்ப பிருந்தாவ வந்து பார்த்துட்டாங்க. சந்தோஷம் தாங்கல. விஜி வந்து, "ஓ! என்ன வந்து ஏத்துக்கிட்டாரா? அம்மா என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா இவரு டோட்டலா வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்குன்னு." யோசிக்கிறாங்க விஜய் அந்த இடத்துல.